ஓம் சாந்தி 14/10/2025. இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நன்மைக்கான யுகமாகும். இதில்தான் மாற்றம் நடக்கிறது. நீங்கள் கீழான நிலையிலிருந்து உத்தம புருஷர்களாக ஆகின்றீர்கள். கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை யோசிப்பதாலோ அல்லது பேசுவதாலோ முன்னேற்றம் ஏற்பட முடியாது. பதில்: நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்துவிடலாம், நாடகம் செய்ய வைத்தால் செய்து கொள்ளலாம். இதை யோசிக்கக்கூடிய அல்லது பேசக்கூடியவர்களின் முன்னேற்றம் ஒரு பொழுதும் ஏற்பட முடியாது. இதை சொல்வதே தவறு. இப்பொழுது என்ன முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். முயற்சி செய்யத்தான் வேண்டும். பாடல்: இது தீபம் மற்றும் புயலின் கதை. ஓம் சாந்தி. இது கலியுக மனிதர்களின் பாடலாகும். ஆனால் இதன் பொருளை அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. இதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள். சங்கம யுகத்தின் கூடவே புருஷோத்தம என்பதை எழுத வேண்டும். குழந்தைகளுக்கு ஞானத்தின் கருத்துகள் நினைவில் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுத மறந்து விடுகிறார்கள். இது முக்கியமானது. இதன் பொருளை கூட நீங்கள் தான் புரிந்து கொள்ள இயலும். புருஷோத்தம மாதம் கூட இருக்கிறது. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இந்த சங்கமத்தின் பண்டிகை கூட ஒன்று இருக்கிறது. இந்த பண்டிகை அனைத்திலும் உயர்ந்தது. நாம் இப்பொழுது புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த செல்வந்தர்களிலும் செல்வந்தர்கள். நம்பர் 1 என்று லக்ஷ்மி நாராயணரை கூறலாம். பெரிய பிரளயம் நடந்தது என்று சாஸ்திரங்களில் காட்டுகிறார்கள். பிறகு முதல் நம்பரில் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆல இலையில் கடலின் மீது மிதந்து வந்தார் என்று காட்டுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த ஸ்ரீகிருஷ்ணர் நம்பர் 1 ஆவார். இவரை தான் ஷியாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். விரலை சப்பிக்கொண்டு வந்தார் என்று காட்டுகிறார்கள். குழந்தை கர்ப்பத்தில் தான் இருக்கும். எனவே முதலில் ஞான கடலில் இருந்து வந்த உத்தமத்திலும் உத்தமமான புருஷர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். ஞான கடலின் மூலம் சொர்க்கம் உருவாகிறது. அதில் முதல் நம்பர் உத்தமமான ஆத்மா இந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். மேலும் இவர் ஞான கடல், தண்ணீரின் கடல் அல்ல. பிரளயமும் நடப்பது இல்லை. அநேக புதிய குழந்தைகள் வரும்பொழுது பாபா பழைய ஞான கருத்துக்களை திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது. சத்யுக, திரேதா, துவாபர, கலியுகம், இந்த 4 யுகங்கள் இருக்கிறது. 5வது இந்த புருஷோத்தம சங்கம யுகம். இந்த யுகத்தில் மனிதர்கள் மாற்றமடைகிறார்கள். கீழான நிலையிலிருந்து மிக உத்தமமானவர்களாக ஆகிறார்கள். சிவ பாபாவை கூட மிக மேலானவர், புருஷோத்தமர் என்று கூறுகிறார்கள். அவர் பரமாத்மா ஆவார். பிறகு புருஷர்களில் உத்தமமானவர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவர். இவர்களை அவ்வாறு யார் மாற்றியது? இதை குழந்தைகள் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளுக்கும் புரிய வந்துள்ளது. இந்த சமயத்தில் அவ்வாறு ஆவதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். முயற்சி ஒன்றும் கடினமானது அல்ல, மிகவும் சுலபமானது. கற்றுக்கொள்பவர்களும் அபலைகள், கூனிகள், எழுத படிக்க தெரியாதவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கப்படுகிறது. அகமதாபாத்தில் ஒரு சாது இருந்தார். நான் எதையும் சாப்பிடுவதில்லை, குடிப்பது இல்லை என்று கூறினார். நல்லது. ஆயுள் முழுவதும் எதையும் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. பிறகு என்ன? எந்த பலனும் இல்லை அல்லவா? மரத்திற்கு கூட உணவு கிடைக்கிறது. உரம், தண்ணீர் போன்றவை இயற்கையாக கிடைக்கிறது. அதன் மூலம் மரம் வளருகிறது. அவர் கூட ஏதாவது சித்திகளை அடைந்திருப்பார். இதுபோல அநேகர் நெருப்பில், தண்ணீரின் மேல் நடப்பவர்கள் என்று இருக்கிறார்கள். இதனால் என்ன பலன்? உங்களுக்கு இந்த சகஜ ராஜயோகத்தின் மூலம் பல பிறவிகளுக்கு நன்மை ஏற்படுகிறது. உங்களை பிறவிகளுக்கும் துக்கமுடையவர்களிலிருந்து சுகமுடையவர்களாக ஆக்கிவிடுகிறது. பாபா கூறுகிறார், குழந்தை
குழந்தைகளே, நாடகப்படி நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை சொல்கிறேன். சிவன் மற்றும் சங்கரை ஏன் ஒன்றாக்கினார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் அல்லவா? சங்கருக்கு இந்த சிருஷ்டியில் நடிப்பே இல்லை. சிவனுக்கு, பிரம்மாவிற்கு, விஷ்ணுவிற்கு நடிப்பு இருக்கிறது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு முழு சக்கரத்திலும் நடிப்பிருக்கிறது. சிவபாபாவிற்கு கூட இந்த சமயத்தில் நடிப்பு இருக்கிறது. அவர் ஞானத்தை கொடுக்கிறார், பிறகு நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகிறார். குழந்தைகளுக்கு சொத்தை கொடுத்துவிட்டு அவர் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுகிறார். வானப்பிரஸ்திகளாக ஆவது என்றால் குருவின் மூலம் சப்தங்களை கடந்து செல்வதற்கான முயற்சி செய்வது. ஆனால் யாரும் திரும்பி செல்ல முடியாது. ஏனென்றால் விகாரிகளாக, கீழானவர்களாக இருக்கிறார்கள். அனைவருக்கும் விகாரத்தின் மூலம் பிறவி கிடைக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணன் நிர்விகாரிகள் ஆவர். அவர்களுடைய பிறவி விகாரத்தின் மூலம் நடப்பதில்லை. ஆகையால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். குமாரிகள் கூட விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். எனவே பாபா புரிய வைத்திருக்கிறார், இங்கே சங்கருக்கு எந்த நடிப்பும் இல்லை. மற்றபடி பிரஜாபிதா பிரம்மா என்றால் கண்டிப்பாக பிரஜைகளுக்கு தந்தை ஆகிறார் அல்லவா? சிவபாபாவை ஆத்மாக்களின் தந்தை என்று சொல்லலாம். அவர் அழிவற்ற தந்தை. இந்த ஆழமான விஷயங்களை நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும். பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அநேக பட்டங்கள் கிடைக்கின்றன. ஸ்ரீ ஸ்ரீ 108 என்ற பட்டம் கூட வித்வான்களுக்கு கிடைக்கிறது. பனாரஸ் கல்லூரியில் தேர்ச்சி பெற்று பட்டங்கள் வாங்கி வருகிறார்கள். பாபாவின் பட்டத்தை தங்களுக்கு வைத்துக் கொள்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள் என்றுதான் குப்தாஜியை பனாரஸிற்கு பாபா அனுப்பி வைத்துள்ளார். பாபாவை ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு என்று சொல்லப்படுகிறது. 108 மணி மாலை தான் இருக்கிறது. 8 ரத்தினங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. அவர்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுகிறார்கள். ஆகையால் அவர்களை ஜபிக்கிறார்கள். பிறகு அதிலிருந்து கொஞ்சம் குறைந்த 108 மணிகளுக்கு பூஜை செய்கிறார்கள். யாகம் வளர்க்கிறார்கள் என்றால் சிலர் 1000 சால கிராமங்களை உருவாக்குகிறார்கள். சிலர் 10,000, சிலர் 50,000, சிலர் 1,00,000 கூட உருவாக்குகிறார்கள். மண்ணால் உருவாக்கி பிறகு யாகத்தை வளர்க்கிறார்கள். எப்படி நல்லதிலும் நல்ல பெரிய வியாபாரியாக இருந்தார் என்றால் 1,00,000 கூட உருவாக்க சொல்வார்கள். 16,108 மணி மாலையை பெரியதாக உருவாக்குகிறார்கள். மாலை பெரியது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் பாபாவோடு பாரதத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவின் பூஜை நடக்கிறது என்றால் குழந்தைகளுக்கும் பூஜை நடக்க வேண்டும். ருத்ர பூஜை ஏன் நடக்கிறது என்பதை தெரிந்திருக்கவில்லை. குழந்தைகள் அனைவரும் சிவபாபாவின் உடையவர்கள். இந்த சமயத்தில் உலகத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது? இதில் அனைத்து ஆத்மாக்களும் சிவபாபாவின் குழந்தைகள் அல்லவா? ஆனால் அனைவரும் உதவியாளர்களாக இருப்பது இல்லை. இந்த சமயத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆகின்றீர்கள். இந்த விஷயத்தை புரிய வைக்கும் அளவிற்கு சக்தி வேறு யாரிடத்திலும் இல்லை. ஆகையால் ஈஸ்வரனுடைய முடிவை முழுமையாக யாரும் தெரிந்திருக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். தந்தை வந்து புரிய வைக்கிறார். பாபாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது என்றால் கண்டிப்பாக ஞானத்தை கொடுப்பார் அல்லவா? தூண்டுதலின் விஷயம் இல்லை. பகவான் தூண்டுதலின் மூலம் புரிய வைக்கிறாரா என்ன? அவரிடம் உலகத்தின் முதலிடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. அதை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார். இந்த நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருந்தாலும் கூட பாபாவை மறந்து விடுகிறார்கள். தந்தையின் நினைவுதான் படிப்பின் சாரம். நினைவு யாத்திரையின் மூலம் கர்மாதீத் நிலையை அடைவதில் உழைப்பு தேவைப்படுகிறது. இதில்
இதில்தான் மாயையின் தடை வருகிறது. படிப்பில் இவ்வளவு தடைகள் வருவது இல்லை. சங்கர் கண்ணை திறந்தார், அழிவு ஏற்பட்டது என்று சங்கரை பற்றி சொல்கிறார்கள். இப்படி சொல்வது கூட சரியல்ல. நான் விநாசம் செய்ய வைப்பதும் அல்ல, அவர் விநாசம் செய்வதும் இல்லை. இது தவறு என்று பாபா கூறுகிறார். தேவதைகள் பாவம் செய்வார்களா என்ன? இப்பொழுது சிவ பாபா அமர்ந்து இந்த விஷயங்களை புரிய வைக்கிறார். இந்த சரீரம் ஆத்மாவின் ரதம். ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய ரதத்தில் சவாரி செய்கிறது. பாபா கூறுகிறார், நான் இவருடைய ரதத்தை கடனாக பெறுகிறேன். ஆகையால் என்னுடையது தெய்வீக அலௌகீக பிறவி. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் 84 பிறவிகளினுடைய சக்கரம் இருக்கிறது. இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்கிறோம், பிறகு சொர்க்கத்திற்கு வருவோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். பாபா மிக சுலபமாக புரிய வைக்கிறார். இதில் மனமுடைந்து போகக்கூடாது. பாபா நாங்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று சொல்கிறார்கள். வாயிலிருந்து பேச எதுவும் வருவது இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி எதுவும் ஆகாது. கண்டிப்பாக வாயால் பேச முடியும். சாப்பிடும்போது வாய் பயன்படுகிறது அல்லவா? பேச்சு வரவில்லை என்று இருக்க முடியாது. பாபா மிக சுலபமாக புரிய வைத்திருக்கிறார். யாராவது மௌனமாக இருக்கிறார்கள் என்றால் கூட அவரை நினைவு செய்யுங்கள் என்று மேலே கை காட்டுகிறார்கள். துக்கத்தை போக்கக்கூடியவர், சுகத்தை வழங்கக்கூடியவர் அந்த ஒரு வள்ளல் பக்தி மார்க்கத்திலும் வள்ளலாக இருக்கிறார் என்றால் இந்த சமயத்திலும் வள்ளலாக இருக்கிறார். பிறகு வானப்பிரஸ்த நிலையில் அமைதியாக உள்ளார். குழந்தைகளும் சாந்தி தாமத்தில் இருக்கிறார்கள். நடிப்பு பதிவாகியுள்ளது, அது காரியத்தில் வருகிறது. இப்பொழுது நம்முடைய நடிப்பு உலகத்தை புதியதாக ஆக்குவது. அவருடைய பெயர் மிக நன்றாக உள்ளது. சொர்க்கத்தை உருவாக்கும் இறை தந்தை பாபா. சொர்க்கத்தை படைப்பவர் பாபா. நரகத்தை படைப்பாரா என்ன? பழைய உலகத்தை யாராவது படைக்கிறார்களா? வீடு எப்பொழுதும் புதியதுதான் கட்டப்படுகிறது. சிவபாபா பிரம்மாவின் மூலம் புதிய உலகை படைக்கிறார். இவருக்கு நடிப்பு கிடைத்திருக்கிறது. இங்கே பழைய உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு ஷரீரமுடைய பிரஜாபிதா பிரம்மாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிவிட்டீர்கள். நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் படைப்பவராகிய சிவபாபா. அவர் தன்னுடைய படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கூறுகிறார். உங்களுடைய குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணன் ஆவது. பாருங்கள், மனிதர்கள் எவ்வளவு செலவு செய்து பளிங்கு கற்களால் மூர்த்திகளை உருவாக்குகிறார்கள். இது ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம், உலக பல்கலைக்கழகம். முழு உலகத்தையும் மாற்றம் செய்யப்படுகிறது. அவர்களுடைய நடத்தைகள் அனைத்தும் அசுரத்தனமுடையதாக இருக்கிறது. முதல் இடை கடைசி அனைத்தும் துக்கம் கொடுக்கக்கூடியதாக உள்ளது. இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம், ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் ஒன்றுதான் உள்ளது. இதை ஈஸ்வரன் வந்து திறக்கிறார். இதன் மூலம் முழு உலகிற்கும் நன்மை உண்டாகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுதும் சரி, எது மற்றும் தவறு எது என்ற அறிவு கிடைக்கிறது. மேலும் வேற எந்த ஒரு மனிதரும் இதை புரிந்தவர் இல்லை. சரி தவறு என்பதை புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு அதிகாரம் உடையவர். அவரை தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. பாபா வந்து ஒவ்வொருவரையும் சரியானவர்களாக மாற்றுகிறார், குணமுடையவர்களாக. அதனால்தான் முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வருவார்கள். நாடகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முதலிலிருந்து கடைசி வரை நடிப்பை நடிக்க வரிசைப்படியாக வருகின்றீர்கள். இந்த விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. நாடகத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இது எப்பொழுதும் புதியதாக இருக்கிறது. இந்த நாடகம் ஒரு பொழுதும் பழையதாக ஆவதே இல்லை.
இல்லை. மற்ற அனைத்து நாடகம் போன்றவைகள் அழிந்து விடுகிறது. இது எல்லை இல்லாத அழிவற்ற நாடகம். இதில் அனைவரும் அழிவற்ற நடிகர்கள். அழிவற்ற விளையாட்டு அல்லது மேடையை பாருங்கள், எவ்வளவு பெரியதாக உள்ளது. பாபா புதிய உலகத்தை உருவாக்குகிறார். அவை அனைத்தும் உங்களுக்கு காட்சியாக தெரியும். எந்த அளவிற்கு நெருக்கத்தில் செல்வீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி ஏற்படும். காட்சிகளை பார்ப்பீர்கள். இப்பொழுது நடிப்பு முடிகிறது என்று சொல்வீர்கள். பிறகு நாடகத்தை திரும்பவும் நடிக்க வேண்டும். பிறகு கல்பத்திற்கு முன்னால் என்ன நடிப்பை நடித்தோமோ அந்த நடிப்பை புதிதாக நடிப்போம். இதில் சிறிது கூட வித்தியாசம் ஏற்படாது. ஆகையால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். குழப்பமடைய கூடாது. நாடகம் எதை செய்ய வைக்க வேண்டுமோ அதை செய்ய வைக்கும் என்று சொல்வது கூட தவறு. நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, படிப்பின் சாரத்தை புத்தியில் வைத்து நினைவு யாத்திரையின் மூலம் கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். உயர்ந்த பூஜிக்கத்தக்கவர்களாக ஆவதற்காக பாபாவிற்கு முழுமையாக உதவியாளர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, சத்தியமான தந்தையின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய எது சரி தவறு என்ற ஞானத்தின் மூலம் நற்குணம் உடையவர்களாக ஆகி வாழ்க்கையின் பந்தனத்தில் இருந்து விடுபட வேண்டும். முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை அடைய வேண்டும். வரதானம். தங்களுக்குள் அன்பின் பரிமாறுதல் மூலமாக அனைவரையும் ஒத்துழைப்பு அளிப்பவர்களாக ஆக்கிவிடக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆவீர்களாக. விளக்கம். இப்பொழுது ஞானம் கொடுப்பது மற்றும் பெறுவதன் நிலையை கடந்து விட்டீர்கள். இப்பொழுது அன்பின் பரிமாறுதல் செய்யுங்கள். யார் எதிரில் வந்தாலும் அன்பு கொடுக்க வேண்டும், அன்பை பெற வேண்டும். இதற்குதான் அனைவரின் அன்பானவர் என்று கூறப்படுகிறது. ஞானதானம் அஞ்ஞானிகளுக்கு செய்ய வேண்டும். ஆனால் பிராமண பரிவாரத்தில் இந்த தானம் செய்வதில் மகாதானி ஆகுங்கள். எண்ணத்தின் அளவில் கூட யாருக்கும் அன்பை தவிர வேறு எதுவும் உற்பத்தி ஆகாமல் இருக்கட்டும். அனைவருக்காகவும் அன்பு மட்டுமே ஏற்பட்டு விடும் பொழுது பிறகு அன்பிற்கு கைமாறாக ஒத்துழைப்பு கிடைத்து விடுகிறது. மேலும் உதவியின் பலனாக வெற்றி கிடைக்கிறது. ஸ்லோகன். ஒரு நொடியில் வீண் சங்கல்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். இதுதான் தீவிர முயற்சி. மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிக்க முடியாத மகாவாக்கியம். தற்சமயத்தில் மனிதர்கள் முக்திக்குதான் மோட்சம் என்று கூறுகிறார்கள். முக்தி பெறுபவர்கள் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த மனிதர்கள் பிறப்பு இறப்பில் வராமல் இருப்பதுதான் உயர்ந்த பதவி என்று நினைக்கிறார்கள். அதைதான் வினை பயன் என்று கருதுகிறார்கள். பிறகு யார் வாழ்க்கையில் வாழும் பொழுது நல்ல கர்மங்கள் செய்கிறார்களோ, எப்படி தர்ம ஆத்மா இருக்கிறார்கள், அவர்களை ஜீவன் முக்தர்கள் என்றும் அந்த வாழ்க்கைதான் ஜீவன் முக்தி வாழ்க்கை என்றும் நினைக்கிறார்கள். மற்றபடி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று கோடியில் யாரோ ஒருவர்தான் புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது இது அவர்களது சொந்த வழி. ஆனால் நாமோ பரமாத்மா மூலமாக என்ன தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால், முதலில் மனிதர்கள் விகாரங்களின் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடாத வரை முதலிடை கடைசியின் துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. எனவே இதிலிருந்து விடுபடுதல் இதுவும் ஒரு நிலையாகும். அதுவும் முதலில் ஈஸ்வரிய ஞானத்தை தாரணை செய்தால்தான் அந்த நிலைக்கு போய் சேர முடியும். மேலும் அந்த நிலைக்கு கொண்டு சேர்ப்பவர் சுயம் பரமாத்மா. ஏனென்றால் அவர்தான் ஜீவன் முக்தி அளிப்பவர். அதுவும் ஒரே நேரத்தில் வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியை கொடுத்து விடுகிறார். மற்றபடி பரமாத்மா
பரமாத்மா ஒன்றும் அநேக முறை வருவதும் இல்லை. மற்றபடி பரமாத்மாதான் அனைத்து அவதாரங்களையும் தரிக்கிறார் என்றும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிஞ்சை. தங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். மனதின் சேவை எல்லை இல்லாத சேவை. எந்த அளவு நீங்கள் மனதால் சொல்லால் எடுத்துக்காட்டு ஆவீர்களோ, எடுத்துக்காட்டை பார்த்து இயல்பாகவே கவரப்பட்டு விடுவார்கள். திட சங்கல்பம் வைத்தாலே போதுமானது. அப்பொழுது சுலபமாக சேவை நடந்து கொண்டே இருக்கும். சொற்கள் மூலமாக சேவை செய்ய நேரமில்லை என்றால் உள்ளுணர்வு மூலமாக, மனதின் சேவை மூலமாக பரிவர்த்தனை செய்வதற்கான நேரம் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது சேவையை தவிர வேறெதிலும் நேரத்தை இழக்கக்கூடாது. நிரந்தர யோகி, நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். மனதின் சேவை செய்ய தெரியவில்லை என்றால் தங்களது தொடர்பின் மூலமாக, தங்களது நடத்தை மூலமாக கூட சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி.